விடைகிறேன். இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்தில் என்ன அந்த பணம் அவனுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மனத்தில் இடணும். பல இளைஞர்கள் ஓடி வருவான். அதை என் பணம் என்ன இருக்குது, கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான், எண்ணெய்க்கு துடிப்பான். கடைசியில் 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும், அதை என்னமோ மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்ப்பரேட். இங்க ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்கார்ந்து இருப்பான், அவன் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ள அடிச்சாடவாடன் கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனா இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்ப்பரேட் மாதிரி அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழமை எப்போ சாக வேண்டாம், விலகி கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். ஜெய்ஹிந்த். இந்த விழா கட்சி சம்பந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது, நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது, அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும், பெரியவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாமல் முதியோர், திருடன சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல இதை பேசியிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்காரா? உட்காருங்க முதல்ல. நீங்கள் பத்திரிக்கா நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்க. நீ முதல்ல திருடனே. இல்லை, நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமாக சொல்கிறேன். எவ்வளோ திருடிருக்கானே? உன் மேலே எவ்வளோ கேஸ் நடக்குது? என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ்? நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிகாரன் சொல்லாத. நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரனே. பத்திரிகாரங்க பேர்லாம் கெட்டு போயிடும். யார் பத்திரிகாரங்க? பத்திரிகாரங்க யாரு? அவங்க அடுத்த. நீ யார் முதல்ல? நீ யாரா பத்திரிகாரன்? நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன். ஆனா பத்திரிகாரர் இல்ல. பத்திரிகாரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேச நீ யார் முதல்ல? திருட சங்கத்தை பணத்தை திருடு பண்ண திருடனே. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா யார் பேச போறாங்கன்ட்டு. அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பற்றி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.